பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு தேவன் உரைத்த, அதாவது சிலுவையில் உரைத்த கடைசி, அதாவது 4வது வார்த்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மன்னிப்பு, மீட்பு, ஒப்புவிப்பு பார்த்தோம் கடந்த 3 நாட்களாக. இன்றைக்கி அவர் தவிக்கிறார். அவருடைய இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்படும் போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பிளவு உண்டாகிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மேலே சுமத்தப்படும் போது அந்த இருள் அவரை அழுத்துது. இருள் அழுத்தும் போது கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் அங்கே பார்க்குறோம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்போ அவரால் அந்த அந்த பாவத்தின் பாரத்தை சுமக்க முடியாமல் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மிகவும் வேதனையோடு கேட்குறாரு. ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதனுடைய மீனிங் தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்ட்டு. இதை மத்தேயு 27:46 மார்க் 15:36 நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அவ்வளோ ஒரு வேதனை. ஏன்னா அவர் தேவன் பாவத்தை பாராத சுத்தக்கணராக இருந்தபோது அவருக்கு எல்லாவற்றையும் தாங்கி கொள்ள பலன் இருந்தது. ஒரு கட்டத்தில் எல்லாருடைய பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்படும் போது அந்தகாரம் அழுத்தும் போது இருள் அவரை ஆட்கொள்ளும் பொழுது அவரால் தாங்க முடியல. அவர் அந்த வேதனை தாங்க முடியாதபடி தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம சங்கீதம் 22 நம்ம அதை ஃபுல்லாக வாசிக்கிறோம். எந்தளவுக்கு அவர் வேதனைப்பட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம அதை நினைவு கூர்ந்து அதை நினச்சி பார்க்கவே நம்மளால முடியலல்ல. தேவன் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கார். நம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் அந்த கேடு அடைந்தார். அவர் பாவத்தை பாராத சுத்த கணராக இருந்தார். ஆனால் நம் நிமித்தம் நாம் மேன்மை அடைய, நம்ம ரட்சிப்படைய, நம்ம மீட்படைய தேவன் என்ன பண்ணுறாரு? தன்னை பாவத்துக்கு உட்படுத்தி அவரை அடிக்கவும் நொறுக்கவும் வாய் திறவாத இருக்கிற ஆட்டை போல ஒப்பு கொடுத்து அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த தேவனை தான் நம்ம கொண்டிருக்கோம். நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்து நம்மை மீட்டு கொண்ட தேவன். அந்த தேவனை நம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். அதுக்குன்னு வேணும்னு செய்கிறது கிடையாது. பாவங்களை அறிக்கையிட்டு திரும்பி அது பக்கம் திரும்பக்கூடாது. முன்னோக்கி சிலுவையை நோக்கி நம்ம நடக்கணும். ஏன்னா நமக்காக தேவன் அவ்வளவாய் நொறுக்கப்பட்டு நம்மளுக்கு மீட்பை கொடுத்த தேவன். அந்த தேவனை நாம் குலதெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவரே ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிறோம். அவரால் அன்றி நம்மளுக்கு விடுதலை இல்லை. அவரே நீதியின் தேவன், நமக்காக நொறுக்கப்பட்ட தேவன். ஆமீன். அவரையே பற்றி கொண்டு நம் முன்னேறி நடப்போம். தேவாதி தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து உயிர்த்தெழுந்த தேவனின் வல்லமை ஆட்கொண்டு வழிநடத்துவாராக. ஆமீன்.